இறையேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே திருஅவை நமக்கு கொடுத்திருக்கிற நற்செய்தி லூக்கா 7ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 11 முதல் 17 முடிய. இந்த நற்செய்தியின் சுருக்கம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, நைன் என்ற ஊரிலே ஒரு விதவை பெண்ணுடைய மகன் இறந்து விடுகின்றான். அவனை அடக்கம் செய்வதற்காக தூக்கிச் செல்லுகின்றார்கள். வழியிலே இயேசு மறுபுறத்திலிருந்து வந்து கொண்டிருக்கின்றார். இந்த விதவை பெண்ணின் அழுகையை பார்த்த இயேசு அந்த இளைஞனை உயிர் பெற செய்கின்றார். இது நிகழ்வு. ஆனால் இதில் புரிந்து கொள்வதற்கு பல விடயங்கள் இருக்கிறது. காரணம் என்னவென்று பார்க்கின்ற பொழுது, இந்த இறந்த மனிதனை தூக்கிச் செல்கின்ற அந்த ஃபியூனரல் ப்ரொசஷன், இந்த ஃபியூனரல் ப்ரொசஷன் அல்லது இறந்தவரை அடக்கம் செய்வதற்கு எடுத்துக்கொண்டு போகின்ற அந்த பயணத்தை எப்படி பார்க்கலாம் என்றால், நம்முடைய வாழ்வில் இருக்கின்ற பிரச்சனைகள், துன்பங்கள், துயரங்கள், இவைகளை பல நேரங்களிலே நாம் சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பிரச்சனைகளை சுமந்தவர்களாக விதவை பெண்ணை போன்று வலியை உள்ளத்திலே தாங்கி சென்று கொண்டிருக்கின்றோம். அந்த பெண் ஏன் அழுகின்றாள் என்று பார்க்கின்ற பொழுது, அதற்கு வரலாற்று பின்னணி ஒன்று இருக்கிறது. அதாவது, பொதுவாக யூத சமூகத்திலே ஆண்கள் தான் வேலைக்கு செல்வார்கள், அவர்கள்தான் பெண்களை பார்த்து கொள்ள வேண்டும் அன்றைய காலகட்டத்திலே. அப்படி என்றால் முதலில் கணவன், இங்கே கணவனும் இறந்து விட்டான். அதற்கு பிறகு அந்த பெண்ணை கவனித்துக் கொள்ள வேண்டியது அல்லது அந்த தாயை கவனித்துக் கொள்ள வேண்டியது மகனுடைய வேலை. அந்த மகன்தான் அவளுக்கு எதிர்கால நம்பிக்கை, அந்த மகன்தான் அவளுக்கு பாதுகாப்பு, அந்த மகன்தான் அவளுடைய வாழ்வுக்கு ஆன அனைத்தும். ஆனால் அந்த மகனே இங்கே இறந்து போகின்ற ஒரு சூழலிலே அவள் அழுது புலம்பிக் கொண்டு நொந்து வேதனையுற்று இருக்கின்ற ஒரு நிலையை பார்க்கின்றோம். ஆக இந்த நிலையிலே இயேசு அங்கே தென்படுகின்றார். தென்பட்டவர் அந்த பெண்ணுடைய வலியை பார்க்கின்றார். அந்த பெண் இயேசுவிடம் வந்து எனக்கு உதவி செய்யுங்கள் என்று கேட்டாரா? இல்லை. அவள் வலியை சுமந்து கொண்டிருக்கின்றாள். இயேசு தானாக முன் வருகின்றார். வலியை நோக்கியவர் அந்த பெண்ணிற்கு உதவி புரிவதற்கு வருகின்றார். அந்த இளைஞனை உயிர்த்தெழ செய்கின்றார். அதாவது, நாம் விரும்புகின்றோமோ விரும்பவில்லையோ, நாம் துன்பத்தில் இருக்கின்ற பொழுது நமக்கு உதவி புரிவதற்கு, நமக்கு துணை புரிவதற்கு, நம்மிடம் இருக்கின்ற அந்த துன்பங்கள் துயரங்களை அகற்றுவதற்கு இயேசு வருகின்றார் என்பதை தான் இது வெளிப்படுத்துகிறது. அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்விலே பல நேரங்களிலே நாம் பிறருடைய வேதனைகளையும் பிறருடைய கஷ்டங்களை நாம் பார்ப்பதில்லை. இயேசு பிறருடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளை உற்று நோக்குகின்றார். குறிப்பாக உங்களுடைய, என்னுடைய வேதனைகளை உற்று நோக்குகின்றார். அவற்றிலிருந்து நாம் விடுபட வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாம் நமது துன்பங்களையும் கஷ்டங்களையும் பார்த்து அவர் சிரிப்பதில்லை. மாறாக அவற்றிலிருந்து நம்மை எப்படி விடுவிப்பது என்று பார்க்கின்றார். ஆனால் நாம் என்ன செய்கின்றோம்? பிறர் துன்பப்படுகின்ற பொழுது அவற்றை பார்த்து பல நேரங்களில் அது அவர்களுக்கு வேணும், அவன் செஞ்சதுக்கு அனுபவிச்சு தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நாம் விடுவது உண்டு. ஆனால் இயேசுவினுடைய பார்வை என்பது வேறு. துன்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உடன் இருப்பது, தனிமையில் இருக்கிறவர்களுக்கு பரிவு காட்டுவது, துயரத்தில் இருப்பவர்களுக்கு ஆறுதலாக இருப்பது. அதாவது, எனது வாழ்வு எனக்குரிய வாழ்வு அல்ல, எனது வாழ்வு பிறருக்குரிய வாழ்வு. நான் இந்த சமூகத்தில் எனக்கென்று படைக்கப்படவில்லை, நான் பிறருக்கென்று படைக்கப்பட்டு இருக்கின்றேன் என்பதை இயேசு இங்கே தெளிவுபடுத்துகின்றார். ஆகவே நம்முடைய வாழ்விலே, அன்றாட வாழ்விலே நாமும் இந்த இறந்த பிணத்தை போன்று நம்முடைய தேவையற்ற சுமைகளை சுமந்து கொண்டிருக்கின்றோம். எடுத்துக்காட்டிற்கு பயம். பயம் என்பது ஒரு சுமை. ஒரு சிலருக்கு எதை கண்டாலும் பயம், ஒரு சிலருக்கு சிலவற்றை நினைத்தாலே பயம், ஒரு சிலருக்கு வாழ்வை கண்டால் பயம், ஒரு சிலர் கணவனை கண்டால் பயம், ஒரு சிலருக்கு மனைவியை கண்டால் பயம், ஒரு சிலருக்கு பெற்றோரை கண்டால் பயம், ஒரு சிலருக்கு வெளிச்சத்தை கண்டால் பயம், ஒரு சிலருக்கு தண்ணீரை கண்டால் பயம், ஒரு சிலருக்கு பாம்பு, பூச்சி, பாச்சா என்று எதை கண்டாலும் பயம். இந்த பயமே அவர்கள் சுமந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். இந்த பயத்தோடு ஒரு விஷயத்தை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவர்களுடைய வாழ்வில் இன்பம் இருக்குமா, துன்பம் இருக்குமா என்று சிந்தித்து பாருங்கள். பயம்
வேதனையை தான் கொண்டு வரும். அதுபோன்றுதான் நம்முடைய வாழ்வில் நாம் சுமக்கின்ற சுமைகள் அனைத்தும் தேவையான சுமைகளா, தேவையற்ற சுமைகளா? தேவையான சுமைகள் என்றால் சுமந்து செல்வோம், தேவையற்ற சுமைகள் என்றால் இறக்கி வைப்போம். ஆனால் எப்படி நாம் சுமந்து கொண்டிருந்தாலும் அதிலிருந்து விடுவிக்க இயேசு நம்மை தேடி வருகிறார் என்பதை வெளிப்படுத்தும் விதமாக தான் இன்றைய வாசகம் அமைந்திருக்கிறது. சிந்தித்தவர்களாக இன்றும் வாழும் இல்லாமல் இறைவா, எவ்வாறு அந்த விதவை பெண்ணிற்கு அவள் மீண்டும் நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்று அவளுடைய பிரச்சனைகளிலிருந்து அவளை விடுவித்தீரோ, அதுபோன்று எங்களுடைய வாழ்வில் இருந்த பிரச்சனையிலிருந்து எங்களை விடுவித்து நாங்கள் என்றும் உம்முடைய அன்பையும் உம்முடைய அன்பினை ஆடையாக அணிந்து வாழக்கூடிய ஆற்றலையும் அருளையும் எங்களுக்கு தந்தருள எங்கள் ஆண்டவராய் கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமென்.